எனக்கு கிளியர் கேசஸ் எப்பவுமே பிடிக்கும். நான் காமிக்கிறேன் பாருங்கள். வாவ் இப்போ தான் எனக்கு ஒரு ஐஃபோன் பிடிக்கிற மாதிரி இருக்குது. ஐஃபோன் 17 ப்ரோ மேக்ஸ் நான் வாங்கிட்ட பிறகு ஃபஸ்ட்டு வாங்கணும்னு நினச்ச விஷயம் எதுனாக்கா இதோட கேசஸ். நான் இதை வாங்கி ஆல்மோஸ்ட் 1 மந்த் ஆச்சு. நான் எனக்கு ஒரு பெஸ்ட்டான கேஸ் நான் வாங்கணும்னு நினச்சி நான் நிறைய ஆர்டர் பண்ணி வாங்கினேன். ஸோ ஃபஸ்ட் வந்த உடனே ஃபோனுக்கு எதுவும் டேமேஜ் ஆகக்கூடாதுன்னு இந்த உள்ளக்கிற கேஸ் நான் லோக்கலாக வாங்கினேன். அவங்க வந்துட்டு ஒரு 250 ருபீஸ்க்கு இது கொடுத்தாங்க. நல்லாயிருக்கு, நல்லா இருந்துச்சு. ஆனால் இது அவ்வளோவா எனக்கு ப்ரீமியமாக இது தெரில. எனக்கு இந்த ஃபோன் வந்துட்டு அவ்வளோவா ப்ரொடெக்ஷன் கொடுக்குமான்னு தெரில. ஸோ ப்ளஸ் ஒரு மாதிரி டல்லாகவும் இருந்துச்சு. அதுக்கப்புறம் நான் கொஞ்சம் பட்ஜெட் இன்க்ரீஸ் பண்ணி இந்த ஹனி கேஸ் நான் வாங்கினேன். இது வந்துட்டு எனக்கு ஒரு 550 ருபீஸ் ஆச்சு ஹனி போட்டு. இது வந்துட்டு இந்த கேஸ் சாலிடாக இருக்குது. ஆல் சைஸில் வந்து பிடிக்கிறதுக்கும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. எனக்கு ரொம்ப ஒரு சாஃப்டாகவும் ஃபீல் கொடுத்துச்சு. பட் எனக்கு என்ன பிரச்சனைனாக்கா இந்த கேமரா பம்பில் வந்துட்டு அப்பப்போ நான் கிளாத் வச்சு க்ளீன் பண்ணிகிட்டே இருந்தேன். டஸ்ட்டெல்லாம் படிஞ்சிச்சு. ஸோ இதை கூட ஒரு கவர் ஆகிற மாதிரி ஒரு கேஸ் ஒரு நல்ல பிராண்டடாக இருக்கட்டுமே அப்படின்னு நினச்சேன். இது நல்லா இருக்குது. பட் இப்போ நான் வாங்கிக்கிற கேஸ் பார்த்தீங்கன்னா இது ESR ஹைப்ரிட் மேக்னெட்டிக் கேஸ். இதோட ப்ரைஸ் இப்போதுக்கு அமேசான் சேல் எப்போ போயிட்டு இருக்குன்னா 1676 ருபீஸ்க்கு இங்கே வாங்கிக்கிறேன். இந்த ப்ரைஸ்க்கு இந்த கேஸ் பெஸ்ட்டுன்னு கேட்டால் ஒன் ஆஃப் த பெஸ்ட் கேஸஸ் சொல்லுவேன். ESR வந்துட்டு வேர்ல்டு வைடு இருக்கிற ஒரு பிராண்ட். ஸோ இதில் ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ இதை நான் எடுத்து உங்களுக்கு நான் காமிக்கிறேன் பாருங்கள். இந்த கேஸ்க்கு ESR பிராண்டிங் இங்கே கொடுத்துருக்காங்க. இதில் வந்துட்டு இந்த ஸ்டாண்ட் வருது பார்த்தீங்களா, இதுவும் ஒரு ரீசன் ஏன் இதை நான் செலக்ட் பண்ணுன்றதுக்காக. ஸோ நம்ம எப்படியெல்லாம் யூஸ் பண்ணிக்கலான்ட்டு இங்கே போட்டிருக்காங்க. ப்ளஸ் நம்மளுக்கு இங்கே சப்போர்ட்டுக்கு இங்கே கொடுத்துருக்காங்க கேர் ப்ளஸ் சப்போர்ட்டுக்கு. நம்மளுக்கு எதுனா குயிக்கான வீடியோ 24 மந்த் வாரண்ட்டி இருக்கா இதில். ஸோ இதை நம்ம அப்புறமா பார்க்கலாம். ஃபஸ்ட் மெயினான விஷயம் இந்த கேஸ். வாவ், கேமராவில் வந்துட்டு உங்களால் இதை பார்க்க முடியுமான்னு எனக்கு தெரில. பட் சிம்ப்ளி சூப்பராக இருக்குது இந்த கேஸ். அண்ட் இது இருக்குது பார்த்தீங்களா, இது இந்த மாதிரி ஃபோன் வச்சு ஆகுறது. ஓகே, என்னால் வெயிட் பண்ண முடியல. நான் ஜஸ்ட் ஃபோன் இப்போது மாற்றி போட்டுடுறேன். ஏன்னா ஐஃபோன் ரொம்ப பேர் வாங்குறதுக்கு ஒரு மிகப்பெரிய ரீசன் என்னென்னா அவங்க ஃபோன் வந்துட்டு மற்றவங்க பார்க்கணும், பிராண்டு தெரியணுன்றதுக்காக. பட் நான் இது போகிறதுக்கான ரீசன் என்னென்னா இது எனக்கு கிளியர் கேசஸ் எப்பவுமே பிடிக்கும். நான் காமிக்கிறேன் பாருங்கள். வாவ் இப்போ தான் எனக்கு ஒரு ஐஃபோன் பிடிக்கிற மாதிரி இருக்குது. நீங்கள் இங்கே பார்க்கலாம். இங்கே எப்பவுமே வந்து ஜஸ்ட் இங்கே கட் அவுட்டு, இங்கே ஒரு கட் அவுட்டு, கேமரா கட் அவுட்ஸ் எல்லாம் இருக்குது. இங்கே பார்க்கலாம். நான் வேணும்னாக்கா இந்த மாதிரி வச்சுட்டு நான் என்னால் படம் பார்க்க முடியும். இல்லை இந்த மாதிரி வச்சுட்டு என்னால் ரீல்ஸ் பார்க்க முடியும். ஓகேங்களா? எதில் இப்போது நம்மளுக்கு இங்கே ஹோல்ட் ஆகிட்டு இருக்குன்னா இங்கே பார்க்கலாம். பாருங்கள், ஜஸ்ட்டு இந்த ஸ்டாண்டில் இங்கே இருக்குது. கேஸோட குவாலிட்டி ரொம்ப நல்லா இருக்குது.
இந்த கேஸ் குவாலிட்டியில் பிடிக்கிறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கு. பட்டன்ஸ் நல்லா இருக்குது கிளிக் பண்ணுறதுக்கு. இங்கே நீங்கள் பார்க்கலாம் எந்த ஒரு டைட்டும் இல்லை. இப்போதுக்கு வைப்ரேட் ப்ரொஃபைல் வச்சுருக்கேன். இங்கே நீங்கள் பார்க்கலாம். லாங் ப்ரெஸ் பண்ணால் சைலண்ட் ஆகும், திருப்பி ப்ரெஸ் பண்ணாக்கா நார்மல் மோடு போயிடும். ஒன் ஆஃப் த பெஸ்ட் கேசஸ், நீங்கள் உங்கள் ஐஃபோன் 17 ப்ரோ மேக்ஸ்க்கு உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா இது ஒரு பெஸ்ட் கேஸாக உங்கள்கிட்ட அமையும். முக்கியமாக எதுக்காக இதுவும் வாங்கணுன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே கேமரா கண்ட்ரோல் பட்டனுக்கும் இங்கே இதுவும் இருக்குது. ஃபஸ்ட்டு நீங்கள் யூஸ் பண்ணும்போது ஒரு ப்ரெஸ் பண்ணிங்கனாக்கா அப்புறம் கொஞ்சோண்டு ப்ரெஷர் கொடுத்து ஸ்டார்ட் பண்ணணும். அப்புறமா நார்மலாக நீங்கள் எப்படி ப்ரெஸ் பண்ணுறீங்களோ அந்த மாதிரி உங்களுக்கு ஆகிடும். ஸோ இது மாதிரி சொன்னாக்கா உங்கள் ஃபோன் கேமராவும் வந்துட்டு ரொம்ப நல்லாவே இருக்கும். பார்க்கலாம் இந்த மாதிரி. ஸோ உங்கள் ஐஃபோன் எல்லா சைட்லேருந்தும் ப்ரொடெக்டிவாக இருக்கும். எனக்கு முக்கியமாக பிடிச்ச விஷயம் என்னென்னா, இந்த கிளியர் கேஸ் ப்ளஸ் இந்த ஒரு மேக்னெட். நான் ரீல்ஸ் பார்க்குறதுக்காகவோ இல்லை ஃபோன் இப்படி வச்சு யூஸ் பண்ணுறதுக்காகவோ எனக்கு ஆட்டோமேட்டிக்காக பேலன்சிங் இருக்குது. இந்த கேஸ் நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கனாக்கா நான் கீழே லிங்க் தரேன், நீங்கள் அதை வச்சு வாங்கிக்கலாம். அண்ட் உங்களுக்கு இது ரிலேட்டடாக எந்த கொஷின்ஸ் இருந்தாலும் கீழே எனக்கு கேளுங்க, நான் உங்களுக்கு ஆன்சர் பண்ணுறேன்.